ஹமிதன் வனுசல்லி அமாபத். அளவற்ற அருளாரும் நிகழ்ச்சான் உடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம போன வாரம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த அல்லது அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயங்களை பார்த்தோம். அதில் முதலாவது என்னது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மற்றும் அவர்களுடைய சஹாபாக்களையும் ஒரு இடத்தில் போட்டு அடைச்ச விஷயம். அதாவது ஷிஅபே அபி தாலிப் அப்படின்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். இரண்டாவது ஒரு சம்பவம் என்ன, அவங்களுடைய சின்ன அப்பாவான அதாவது சின்னவாப்பாவான அபு தாலிப் அவர்களுடைய மரணம். மூன்றாவது ஒரு கஷ்டம் அவர்களுக்கு ஏற்பட்டது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இறப்பு. நான்காவது ஒரு விஷயம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாத அளவிற்கு, எப்படி என்றால் தனது இறுதி கட்டத்தில் கூட அந்த வேதனையை நினைத்து வருந்திய சில காட்சிகளை நாம் போன வாரம் பார்த்தோம். அது தாயிஃபுடைய விஷயம். தாயிஃபில் நடந்த அந்த விஷயத்திற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திற்கு மருந்து போடும் விதமாக அல்லது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமைதி கூட்டக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில காரியங்களை பண்ணினான். அதுல நம்ம போன வாரமே 2 விஷயங்களை பார்த்தோம். என்னது, முதலாவது ஒரு விஷயம், தனது இருப்பதிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மலக்கு ஜிப்ரீல் அமீன் அவர்களே உடனடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், சம்பவ இடத்திலேயே அனுப்பின பின்னாடி இரண்டாவது ஒரு மலக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார அனுப்புறான், மலைகளுடைய மலக்கான அவர்களை அனுப்பிவிட்டு என்ன பண்றான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவின்றது இருக்குது, அவங்களுடைய மதிப்புன்றது அல்லாஹ்வின் இடத்திலே மிகவும் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவு காட்டுறான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, தாயிஃபில் இருந்து வெளியில ஏற்றப்பட்ட பின்னாடி துவா கேட்கிறாங்க. என்னண்டி, யா அல்லாஹ், என்னை யார்கிட்ட போய் கொண்டு வந்து சேர்த்துட்டேன், நான் என்ன பாவம் பண்ணேன், இப்படி எல்லாம் துவா கேட்கிறப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது, அல்லாஹ்வுடைய அந்த அருள் என்பது உடனேயே இறங்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், மலக்குமார்கள் ரூபத்தில் அவருடைய மனதிற்கு என்ன பண்றான், அமைதியை சேர்க்கிறான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மலக்குமார்கள் நம்ம கிட்ட வரும்போது நம்மளுடைய அந்த மனது என்பது குளிரும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை இடத்துல சொல்லி காட்டுறான். என்னது, அவர்கள் மீது நாங்கள் சகீனாவை இறக்கினோம், அதாவது மன நிம்மதி. நம்ம உதாரணத்துக்கு ஹதீஸ்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சஹாபி, அவருடைய பெயர் உசை பின் ஹுசைர் அப்படின்ற ஒரு சஹாபி என்ன பண்றாப்ல, சூரா கஹஃப் ஓதிக்கிட்டு இருந்த நேரத்துல அவங்களுடைய தலைக்கு மேல கருப்பா ஒரு மேகம், கருப்பா இருக்கிற ஒரு மேகம் என்ன பண்ணுது, சுழல தொடங்குது. அதை பார்த்து அங்க பக்கத்தில் உள்ள குதிரை என்ன பண்ணுது, அதை பார்த்து மிரண்டுது. அங்க பக்கத்தில் உள்ள சின்ன குழந்தை மேல அந்த குதிரை ஏறி மிதிச்சிருமா அப்படின்ற ஒரு கவையில என்ன பண்றாங்க, அந்த சஹாபின்றவரு அந்த தொழுகை நிப்பாட்டிடுறாப்ல. இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லும் போது என்ன பண்றாங்க, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய மலக்குகள் இறங்கிறார்கள், உங்களுடைய அந்த கிராத்தை கேட்கறதுக்கு, குர்ஆன் ஓதுவதை கேட்பதற்கு மலக்குகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சகீனா அப்படின்ற அல்லாஹ்வுடைய நிம்மதி இறங்குச்சு உங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவது இந்த ஒரு ஹதீஸ்ல நம்ம பார்த்திருப்போம். இது புகாரியுடைய ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன ஆமனு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. ஈமான் கொண்டோர்கள், ஈமானை கொண்டுவிட்டு அதாவது ஈமான் கொண்டு வந்துவிட்டு மற்றும் அதன் மீது யார் நிலையாக நிற்கிறார்களோ அவர்களுக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இன்னைக்கும் சரி, நம்ம வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் சரி, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, எத்தனை இறுக்கடிகள் நம்மளுக்கு ஏற்பட்டாலும் சரி, நம்ம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனுடைய அந்த சபரையும் அவருடைய அந்த இஸ்திஆனத்தையும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா, அவருடைய அந்த உதவியை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய மன நிம்மதிக்காக வேண்டியும் மற்றும் அவர்களுடைய உதவிக்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான், மலக்குமார்களை இறக்குவான். மலக்குமார்கள் இன்னைக்கும் நம்ம கிட்ட வருவாங்க. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உறுதிமொழி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பவுமே தான் கொடுத்த வாக்கிலிருந்து மீறுவதே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், எப்பவுமே தன்னுடைய வாக்கிலிருந்து மீறுவதே இல்லை. தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மற்றும் என்ன சொல்றான், அல்லா தஹாஃபு, நீங்க எந்த விஷயத்துக்கும் பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இன் குன்தும் முஃமினீன், ஒருவேளை நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால். நம்மளுக்கு படிப்பினை இதிலிருந்து நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நம்மளுக்கு கிடைச்ச படிப்பினை என்ன, எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்க்கு ஏற்பட்ட கஷ்டங்களை விட நமக்கு அதிகமான கஷ்டம்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க போறது இல்லை. அப்படிப்பட்ட கஷ்டமே வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய உதவின்றது உங்களுடைய அருகிலே இருக்குது. எப்பவுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்க கிட்டே இருக்கின்ற ஒரு நிம்மதி, ஒரு தைரியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவத்தின் முதல் நம்மளுக்கு கொடுக்குறான். மற்றும் இந்த பிரயாணத்துல, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போன இந்த பிரயாணத்துல ரசூலுல்லாஹ் என்ன கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, இவ்வளவு தூரம் பிரயாணம் செஞ்சு வந்தோமே, ஆனாலும் சரி ஒருத்தர் கூட நம்மளுடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்துக்கு வரலையே, அல்லாஹ்வுடைய அந்த வழிக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையிலேயே இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கும் வழி செஞ்சிருக்கான். இதுக்கும் என்ன பண்றான், வழியை வகுத்துட்டான். என்னண்டு, அவங்க திரும்பி வர்ற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வர்ற நேரத்துல ஒரு மரத்துக்கு கீழே என்ன பண்றாங்க, ஓய்வு எடுக்கிறதுக்காக வேண்டி, தன்னுடைய அலுப்பை தீர்த்துக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாங்க, ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்றாங்க. உட்காரும் போது அந்த மரத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த திராட்சை தோட்டத்துடைய எஜமானி ரசூலுல்லாஹ்வை பார்க்கறான். இவர் மக்காவை சேர்ந்தவராச்சு, இங்க வந்தாப்புல, அதுவும் இல்லாம இவர் ரொம்ப கலப்படைச்சு போனவர் இருக்காப்லே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாப்புல, தன்னுடைய அடியானான அத்தாஸ் அப்படின்ற ஒரு அடிமை என்ன பண்றாங்க, சில பேர்ச்சி, அதாவது திராட்சை பழங்களை கொடுத்து அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன பின்னாடி என்னவாது, அந்த அத்தாஸ் அப்படின்னு சொல்றப்பவர் என்ன பண்றாங்க, இந்த பேச்சம்பங்களை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. என்ன, நீங்க ரொம்ப அலுப்படைஞ்சிருக்கீங்க, சோர்வாக இருக்கீங்க, இது கொஞ்சம் சாப்பிடுங்க, உங்களுக்கு தெம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்த பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த திராட்சை பழத்துல ஒரு திராட்சை பழத்தை பிச்சு பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இந்த பிஸ்மில்லான்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த அத்தாஸ் என்றவன் என்ன பண்றான், பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாகிறாப்ல. ஏன்னு சொன்னா, இந்த அத்தாஸ் என்று சொல்ற இவர் யூனுஸ் நபியை சேர்ந்த அந்த கூட்டத்தை சேர்ந்தவர். அதாவது அந்த காலத்துல இருந்த மக்களுடைய அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க. யூனுஸ் நபி யாரு, ஒரு இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, மக்களுக்கு தாவா வேலை செய்யறாங்க. அவங்க திருந்தாதனால திரும்ப மீனுடைய வயிற்றுக்குள்ள போய் திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள மன்னிச்சு என்ன பண்றாங்க, திரும்ப அதே ஊருக்கு போய் எல்லாரும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்த அந்த மக்கள் யூனுஸ் நபின்னு யாருன்னு புரிஞ்சா இப்போது, அவங்க என்ன திரும்ப அந்த ஊர்ல போய் எல்லாரும் விசுவாசத்துக்கு வந்துட்டாங்க. இந்த ஊரை சேர்ந்தவர் தான் அந்த அத்தாஸ் என்று சொல்லக்கூடியவர். அவர் என்ன பண்றாப்ல, யூனுஸ் நபி மேல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காப்ல, அவர் மேல விசுவாசமும் கொண்டு வச்சிருந்தாப்ல. இந்த பிஸ்மில்லான்னு வார்த்தையை கேட்ட உடனே என்ன பண்ணுது, இவர் யூனுஸ் நபியை சேர்ந்தவர், அதாவது நபிமார்களை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாஸுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பின்னாடி முஹம்மது நபி அவர்கள்ட்ட என்ன பண்றாங்க, உடனே இஸ்லாத்தை தழுவிடுறாங்க. நான் என்ன பண்றேன், இவங்க மேல விசுவாசம் செய்ய, அதாவது ஈமான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாஸ் என்ன பண்றாப்ல, ஈமான் கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ஒரு இரண்டாவது ஒரு மன நிம்மதிக்கான ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், கொண்டு வர்றான். மூன்றாவது ஒரு சம்பவம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன நிம்மதி பெறுவதற்காக வேண்டி மூன்றாவது ஒரு சம்பவம் என்ன செய்யறான், திரும்பி வரும் நேரத்தில் ஒரு இடத்துல இரவு நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, ஒரு இடத்துல நின்று தொழுகிறாங்க. தொழுது கொண்டிருக்கிற நேரத்துல என்ன பண்ணுது, அந்த பக்கத்திலிருந்து ஜின்னுடைய ஒரு கூட்டம் செல்லுது. செல்லும் போது ரசூலுல்லாஹ் ஓதும் அந்த வார்த்தைகளை கேட்கிறாங்க. நம்ம சூரா ஜின்ல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்லுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த ஜின்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களாம், மூசா நபி காலத்துல உள்ள அந்த ஜின்கள் எந்த காலத்தை சேர்ந்தவங்க, மூசா நபியுடைய காலத்துல சேர்ந்தவங்க.
இந்த இறை வேதத்தை கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, மூசா நபியின் மீது எந்த வேதம் இறக்கப்பட்டுச்சோ, அந்த வேதத்தில் எந்த ஒலி எங்களுக்கு தெரிஞ்சிச்சோ அதே ஒலி அதே ஒரு வாக்கியங்கள் நாங்க இங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கை மேல வந்து பையத்து செய்றாங்க அந்த மொத்த கூட்டமும். ஹதீசுகள்ல இன்னும் என்ன வருது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வை தன்னுடைய உலகத்துக்கு கூட்டி போனதாகவும், அதாவது ஜின்கள் வந்து ரசூலுல்லாஹ்வை தன்னுடைய உலகத்துக்கு கூட்டிட்டு போனதாகவும் தன்னுடைய அந்த இருப்பிடத்தை காண்பித்ததாகவும் வந்து நம்மளுக்கு ஹதீஸ்கள்ல தெரிய வருது. இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்ச மூன்றாவது ஒரு விஷயம். மற்றும் இன்னும் முன்னாடி போகணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து என்ன பண்றான், மக்காவுக்கு போன பின்னாடி முஷ்ரிக்கீன்கள்ட்ட அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. என்னண்டே இப்படிலாம் வந்து நான் இங்கிருந்து, அதாவது மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனேன், அங்கிருந்து வந்து என்னை வந்து வானத்துக்கு கூட்டி செல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், அதாவது என்னது மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தாயிஃப்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அந்த ஊர்லயே நிப்பாட்டிடுறாங்க. என்ன பண்றாங்க, தாயிஃப்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிறப்போ நீங்க வந்து தாயிஃபுக்கு போனீங்க இல்ல, திரும்ப ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நிப்பாட்டிடுறாங்க. அங்கேயே நிப்பாட்டி விட்ட பின்னாடி இங்கேயும் வந்து என்ன பண்றாப்ல, நம்ம முத்ஐம் பின் அதி, நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, முத்ஐம் பின் அதி என்ன பண்றாங்க, அங்க நிப்பாட்டின அந்த நபரை வந்து என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அமான்ல, தன்னுடைய ஹிஃப்ஸ்ல, தன்னுடைய பாதுகாப்பரை வந்து மக்காவுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. தன்னுடைய 6 மகள்களையும் கூட கொண்டு போய். என்னது முத்ஐம் பின் அதி, நம்ம வந்து முன்னாடி அபூ லஹபை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து இந்த முத்ஐம் பின் அதின்றவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். என்னது, அவர் இஸ்லாமியராக இல்லாவிட்டாலும் சரி இஸ்லாத்திற்கு மிகவும் பெரிய உதவி செய்தவர். முத்ஐம் பின் அதி என்றவர் அபூ தாலிப் அவர்கள் எப்படிதான் உதவி செஞ்சாங்களோ அதே மாதிரி முத்ஐம் பின் அதியும் என்ன பண்றாங்க, இஸ்லாத்திற்காக வேண்டி மிகவும் உதவி செய்த ஒரு நபர். இவருடைய இந்த உதவிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி கடனாக என்ன பண்ணாங்க தெரியுமா, பின்னாடி மதீனாவுக்கு வந்த பின்னாடி பத்ருடைய யுத்தத்தில் முஸ்லிம்களுடைய கைகளுக்கு கிடைச்ச அந்த காஃபிர் அடிமைகளை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நேரத்தில் முத்ஐம் பின் அதி உயிருடன் இருந்து இவர்கள் எல்லாத்தையும் விடுதலை செய்ய சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவருடைய ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் எல்லாத்தையும் வந்து விடுதலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்ஐம் பின் அதின்றவரு இஸ்லாத்திற்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி அவர் காஃபிராக இருந்தாலும் சரி நாம் அவர்கள் செய்த உதவியை மறக்க கூடாது. ஒருவர் நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டாங்க, செஞ்ச பின்னாடி அவர் காஃபிராக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர் செஞ்ச உதவியை மறக்க கூடாது. அது வந்து எப்பவுமே வந்து நன்றியாகவே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. அதே மாதிரி ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்தூர் அப்படின்ற ஒரு சூரத்தூர்ல இருந்து ஒரு வாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து காட்டுற, என்னது, அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். அதாவது முஷ்ரிக்களுக்கு அறிவூட்டும் விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஒரு ஆயத்துக்கு வரும்போது இந்த முத்ஐம் பின் அதி, அதாவது யாரு, ஜுபைர், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்ஐம் பின் அதிக்கு வந்து ஹிதாயத்தை கொடுக்காவிட்டாலும், அதாவது இஸ்லாத்துடைய அந்த பொக்கிஷத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தராவிட்டாலும் அவருடைய மகனான ஜுபைர் பின் முத்ஐம், அதாவது முத்ஐமுடைய குழந்தை பையன், அவர்களுக்கு அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ஹிதாயத்தை கொடுக்குறான். அவங்க வந்து இஸ்லாத்தை வந்து கொண்டு வர்றாங்க. எப்படின்னா, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுடைய முன்னாடி நின்றுகிட்டு சூரத்தூரை வந்து ஓதிக்கிட்டு இருந்தாங்க. சூரத்தூர்ல வந்து என்னது இந்த ஆயத்துக்கு வர்றாங்க, அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். அதாவது அவர்களுக்கு அவர்களே தயார் செய்துக்கிட்டாங்களா, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு அவங்களே வந்து படைப்பாளர்களா. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்ல வர்றான்டா, இங்க நாங்க தான் மக்களை படைச்சோம், மக்கள் எல்லாத்தையும் படைச்சது யாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான். அப்போ எங்களை வணங்காமல் அவங்க ஏன் வேறவங்கள்ட்ட வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல கேட்க நினைக்கிறாங்க. அதுக்கு அந்த யாரு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, யார் நம்மை படைத்தார்களோ, யார் வந்து நம்மளுக்கு காப்பாற்றுறதுக்கு சக்தி இருக்குதோ அவங்க தான் வந்து வணங்குறதுக்கும் சக்தி உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உடனே வந்து அவரு இஸ்லாத்துக்கு கொண்டு வர்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இதற்கு பிறகு மேராஜுடைய அந்த சம்பவம் நடக்குது.
இங்கதான் வந்து என்ன நடக்குது, மேராஜுடைய சம்பவம்ன்றது நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரா பண்ற ஒரு வாகனத்தை அனுப்புறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்காவில் இருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், புரா பண்ற ஒரு வாகனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புறான். ஒரு இரவு நேரத்தில் கூட கிடையாது, ஒரு சின கனி நேரங்களில், நிமிடங்களில், சில நிமிடங்களில் நடக்கக்கூடிய விஷயம். இன்னும் ஹதீஸ்ல சொல்ல போனா அவங்க வந்து வீட்டுல சடுக்கி போட்டு வந்தாங்கன்னு சொன்னா அது இன்னும் ஆடிக்கிட்டு இருந்துச்சான். ரசூலுல்லாஹ் திரும்பி வீட்டுக்கு வர்றப்போ எவ்வளவு நேரம் ஆச்சு, மீராஜுக்கு போயிட்டு, அதாவது இஸ்ராண்டா பைத்துல் முகத்தஸுக்கு போறது, இஸ்ரால இருந்து அந்த பைத்துல் முகத்தஸ்ல இருந்து திரும்ப வானத்துக்கு போய் சொர்க்க நரகத்தையும் பார்த்துட்டு அல்லாஹ்கிட்டையும் பேசிட்டு என்னது அந்த தொழுகைகளையும் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்ற நேரம் எவ்வளவு ஆச்சு, சில நிமிடங்கள். அந்த நம்ம தாப்பா போடுவோம்ல, தாப்பா எவ்வளவு நேரம் ஆடும், ஒரு சில நேரங்கள் ஆடும், ஒரு 5 நிமிஷமோ இல்லைன்னா வந்து 2 நிமிஷம் தான் ஆடும், அவ்வளவு நேரம் தான் ஆச்சு இந்த மொத்த சம்பவமும். இந்த விஷயத்துல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கவலைப்பட்டதுக்கு எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, ஒண்ணுக்கு மேல அடுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை கண்ணியப்படுத்தும் விதமாக, அவங்களுடைய மனசுக்கு வந்து தெம்பூட்டும் விதமாக, மேற்கொண்டு நடக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமைகளை தாங்கிக் கொள்ளும் ஒரு மனதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ஒவ்வொன்றாக ரசூலுல்லாஹ்வுக்கு நிம்மதி கொடுக்கும் விஷயமாக என்ன பண்றான், தாங்கிட்ட கூப்பிட்டுக்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன பண்றான், தாங்கிட்டே கூப்பிட்டுக்கிறான். என்ன நடக்குது பாருங்க, புராக்ன்ற ஒரு வாகனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அனுப்புறான். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, புராக்குடைய வாகனத்தின் மீது ஏறி இஸ்ராவுக்கு போறாங்க, அதாவது பைத்துல் முகத்தஸுக்கு போறாங்க. பைத்துல் முகத்தஸ்ல வந்து அதற்கு முன்னாடியே எல்லா நபிமார்களும் இருந்தாங்க. இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா நபி வரைக்கும் எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்களோ ஏறக்குறைய 1,24,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அவ்வளவு பேர் வந்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சமிஅனா வ அதாஅனா, அவ்வளவுதான். எந்த ரூபத்துல இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறது தவறான ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து யாரு தொழு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு. ஜிப்ரைல் அமீன் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றாங்க, நீங்க தான் தொழு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் இமாமாக இருந்து அந்த தொழுகை வந்து நடத்துறாங்க. அதுக்கு பின்னாடி 2வது ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. 2வது ஒரு முறை ஷத்தை சதுர், அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த ஒரு இடத்துல வந்து என்ன பண்றது, நெஞ்சை பிளந்து என்ன பண்றாங்க, திரும்பவும் அந்த இருதயத்தை எடுத்து ஜம்சமுடைய அந்த தண்ணியில கழுவி திரும்ப வந்து உள்ள வைக்கப்படுது. எதற்காக, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பண்ணாங்க சின்ன குழந்தையில. என்ன பண்றாங்க, ஷத்தை சதுர்ன்ற ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. நம்ம எல்லாரும் வந்து இது கேட்டோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம் எதுக்கு, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், கொடுமைகள், ஷைத்தானுடைய அந்த துன்பங்கள், இவைகளில் விட்டு எல்லாம் தூரமாக ரசூலுல்லாஹ் வைக்கணும். இது ஒரு காரணம். இப்ப நடக்கிறது எதுக்கு, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து வேற உலகத்துக்கு போறாங்க. அப்போ அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்க பார்த்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் என்னது, 2 நிமிஷத்துல போயிட்டு வரணும் மொத்தமாவே. நான் 2 நிமிஷம்னு சொன்னது ஒரு குறிப்பிட்ட மாதிரி தான். ஆனா வந்து மிகவும் குறைவான சமயத்தில் வானத்துக்கு போகணும். இந்த ஸ்பீடை வந்து தட்டிக்கிறணும் மனுஷன். 2வது ஒரு விஷயம் என்னது, ஆக்சிஜன், அதாவது மூச்சு. இந்த விஷயம் வந்து என்ன பண்ணணும், ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு வந்து ஒத்துக்கிறணும். இவைகள் எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், இந்த ஒரு இடத்துலையும் ஷத்தை சதர், அதாவது நெஞ்சை பிளவுடைய அந்த சம்பவம் என்றது ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜிப்ரைல் அமீன் அவர்கள் புராக்குடைய வாகனத்துடன் சேர்ந்து வானத்துக்கு போறாங்க. வானத்துக்கு போன பின்னாடி அங்க வந்து கதவு பூட்டப்பட்டிருக்குது. கதவு தட்டுறாங்க. மன்ஹாதா, உங்களுடன் யாரு, அந்த உள்ளாக்குள்ள மலக்கு கேட்கிறாப்புல, என்னண்டு மன்ஹாதா, இவர் யாரு, இவர் என்ன சொல்லப்படுது, முஹம்மத். இவங்க அல்லாஹ்வுடைய அனுமதியை பெற்றாங்களா அப்படின்னு சொன்னா, நாம் ஆமால் பெற்றாங்க. நபி அந்த வானத்துக்கு கதவு திறக்கப்படுது. அங்க யாரு தென்படுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தென்படுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தென்படுறாங்க. அங்க என்ன சொல்லப்படுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் யா இப்னி, அதாவது என்னுடைய குழந்தையே, உனக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் ஏற்படட்டும். யாரு ஃபர்ஸ்ட் உள்ளது, எல்லாருடைய தந்தையுமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, என்னுடைய மகனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சலாம். 2வது ஒரு வானத்துக்கு போறாங்க. சேம் வந்து கதவு போடப்பட்டிருக்குது.
ஜிப்ரீல் கதவு தட்டுறாங்க, உள்ளாக்க போறாங்க. உள்ளாக்க போன பின்னாடி என்னது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹி, அதாவது என்னுடைய சகோதரனே உனக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இதே மாதிரி மூன்றாவது போறாங்க, அங்க யஹ்யா இருந்தாங்க. நாலாவது ஒரு கதவை திறந்தாங்க, அங்க ஈசா நபி இருந்தாங்க. ஆறாவது ஒரு கதவு திறக்கப்படுது, அங்க வந்து மூசா நபி இருந்தாங்க. ஏழாவது ஒரு கதவு திறக்கப்படுது, இங்க வந்து எல்லாருடைய மில்லத்தான மில்லத்துக்கு முக்கியமான, அதாவது நம்மளுடைய மில்லத், நம்மளுடைய இந்த மார்க்கமான முக்கியமான ஆணிவேரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இவங்களுக்கு பின்னாடி சிதறத்துல் முன்தஹா அப்படின்ற ஒரு இடத்துக்கு செல்லப்படுது. அந்த புறா பண்ற வாகனத்தை எனது ஜிப்ரீல் அமீன் அவர்கள் எங்க கூட்டிட்டு போறாங்க, சிதறத்துல் முன்தஹா, அதாவது ஒரு மிகப்பெரிய மரம். அது எப்படிப்பட்ட மரம் அப்படின்னு சொன்னா, அங்க வந்து மலக்குமார்கள்லாம் தவாஃப் வருவாங்களாம். அந்த இடத்துல தவாஃப் வருவாங்களாம். எப்படின்னா ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் தவாஃப் வருவாங்க. எப்படி ஹதீஸுகள்ல வருதுன்னா, ஒவ்வொரு மலக்கும் ஒரு தடவை அந்த இதுக்கு சுத்தி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கயாமத்து வரைக்கும் அந்த திரும்ப அந்த மலக்குக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. கயாமத்து நாள் வரைக்கும் இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. அப்ப எத்தனை மலக்குமார்கள் அப்படி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும். அங்க வந்து என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அமீன் என்ன சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி நானும் வர எனக்கு அனுமதி இல்லை, இதுக்கு பின்னாடி எனக்கும் அனுமதி இல்லை, இங்கிருந்து நீங்க தனியாத்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அங்கிருந்து முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போறாங்க. போன பின்னாடி அங்க என்னவாகுது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் காண்பிக்கப்படுது. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து 50 வக்து தொழுகையும் அல்லாஹ்ட்ட இருந்து இதை வாங்கிட்டு திரும்ப வர்றாங்க. வந்த பின்னாடி 7வது வானத்தை சிதறத்துல் முன்தஹா தாண்டிட்டாங்க, 7வது வானத்தையும் தாண்டிட்டாங்க. 6வது வானத்துக்கு வர்றாங்க. 6வது வானத்துக்கு வந்த பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னண்டு அல்லாஹ்ட்ட இருந்து என்ன வெகுமதி வாங்கிட்டு வர்றீங்க, என்ன கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வர்றீங்க உங்களுடைய மக்களுக்காக வேண்டி. 50 வக்து தொழுகையை நான் வாங்கிட்டு வர்றேன். எப்படி, ஒரு வக்து கிடையாது, 2 வக்து கிடையாது, 5 வக்து கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி 50 வக்து தொழுகையை வந்து நான் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபிட்ட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வந்து முடியவே முடியாத காரியம் உங்களுடைய உம்மத்துக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, திரும்ப அல்லாஹ்ட்ட போங்க, அல்லாஹ்ட்ட மன்றாடுங்க, அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, இது வந்து குறைக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தடவை நடக்குது 45 வக்து கொண்டு வர்றாங்க. மூசா நபி திரும்ப சொல்றாங்க, இதுவும் முடியாத காரியம், நீங்க போங்க, திரும்ப போங்க. இப்படி ஒரு தடவை கிடையாது, 2 தடவை கிடையாது, 9 தடவை சுத்துறாங்க. கடைசியில் எத்தனை வக்து மிஞ்சுது, 5 வக்து மிஞ்சுது. 5 வக்து மிஞ்சினப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, இன்னுமே என்னால போக முடியாது, எனக்கு வந்து ஹயா வருது, அதாவது எனக்கு வந்து வெக்கம் வருது, நான் இனிமே வந்து திரும்பி போறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், இந்த 5 வக்து தொழுகை என்பது உங்க உம்மத்தின் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்று. யார் இந்த 5 வக்தையும் தொழுகிறார்களோ அவர்களுக்கு 50 வக்துக்குரிய அந்த நன்மையை நான் எழுதி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அங்க கட்டளையிடுறான். இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ வந்து நம்ம இது பார்த்துட்டோம்ல, இந்த இஸ்ரா மிஅராஜ்ல ரசூலுல்லாஹ்வுக்கு நிகழ்ந்த சில விஷயங்களை நம்ம பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் இது என்னது, தகர்ருப இலல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைச்சு நிம்மதின்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. 4வது விஷயம் இது தகர்ருப இலல்லாஹ், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மன நிம்மதி பெறுவதற்கு என்னது, இது 4வது ஒரு விஷயம். அல்லாஹ் வந்து எப்படி தன்னுடைய ஹபீபை எப்படி கூப்பிட்டுக்கிட்டான், தன் கிட்ட நெருங்க கூப்பிட்டுக்கிட்டான். எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு, தான் விரும்பிய நபர், அதாவது அவன் கடவுள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அவனை படிச்ச இறைவன் அவ்வளவு விரும்புறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா கால்கள் வீங்கும் அளவுக்கு அவங்களுக்கு வந்து தொழுறாங்க. அப்படி நேசிச்ச நபர் வந்து நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எப்படி இருக்கும் அந்த ஒரு மனுஷனுக்கு, எவ்வளவு நிம்மதி இருக்கும் மனசுல. அப்ப இந்த தகர்ருபை இலல்லாஹ் என்றது அவங்களுடைய மனசுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆறுதல் ஊட்டக்கூடியதாக, அவங்களுடைய மனசுக்கு வந்து எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக, மற்றும் வரக்கூடிய அந்த எவ்வளவுலாம் கஷ்டங்கள் இருக்கணும் அதை எல்லாத்தையும் தாங்கி கூடிய ஒரு சக்தின்றது அந்த மனசுக்கு வந்து கிடைக்குது. இப்போ இன்னொரு கேள்வியும் பிறக்கும் நம்மளுக்கு, என்னது, அவ்வளவு தூரம் போனாங்கல்ல, அல்லாஹ்வை பார்த்தாங்களா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அவ்வளவு தூரம் போயிட்டு அல்லாஹ்வை பார்க்காமயே திரும்ப வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இது தவறு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கும் போது என்னது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்த்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களே அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நீங்கள் வந்து எப்படி ஒரு மிகவும் மோசமான ஒரு விஷயத்தை கேட்டீங்க, அல்லாஹ் வந்து அவங்க பார்க்கல,
அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அந்நூறுன் அரா, அதாவது அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒலி, நான் எப்படி பார்க்க முடியும் இந்த ஒரு கண்களில். ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு மிகப்பெரிய வெகுமதியாக மனித சமுதாயத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கான். நாளைக்கு கயாமத் அன்னைக்கு சொர்க்கவாதிகள் எல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாதிகள் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. போன பின்னாடி சொர்க்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிடுவான். கூப்பிட்டுட்டு இனிமே உங்களுக்கு எல்லா கிஃப்டும் கிடைச்ச மாதிரி தானே, எல்லா வெகுமதியும் கிடைச்ச மாதிரி தானே, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னப்போ மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த நல்லடியார்கள் என்ன சொல்லுவாங்களா, இதுக்கு மேல என்ன இருக்க முடியும், எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிட்டு மாதிரி இருக்கேன், இதுக்கு மேலையும் ஒரு கிஃப்ட் நான் வந்து உங்களுக்கு வச்சிருக்கேன், ஒரு வெகுமதின்றது நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான், தன்னை என்ன பண்ணுவான் அவங்களுக்கு காமிப்பான். இவ்வளவு பெரிய விஷயம் இது. ரசூல்லா வந்து பார்த்தாங்களா அப்படின்னு சொன்னா பார்க்கல அப்படின்னு ரசூல்லாவே வந்து டைரக்டா சொல்லியிருக்காங்கன்னா அல்லாவே பார்த்தது கிடையாது, வெறும் பேசுறது மட்டும்தான். எப்படி மூசா நபி எப்படி பேசினாங்களோ அது மாதிரிதான் பேசினாங்க. மூசா நபியாவது பார்த்தாங்களா அப்படின்னு சொன்னா மூசா நபியும் பார்க்கல. எந்த நபிமார்களும் அல்லாஹ்வை பார்த்ததில்லை. மற்றும் இந்த எல்லா விஷயங்களும் முடிஞ்ச பின்னாடி என்னன்னாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு திரும்பி வர்றாங்க. வந்துட்டு பின்னாடி என்ன சொல்றாங்க, எல்லா மக்கள்கிட்டையும் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரே 20 வந்து இங்க எங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. காஃபிர்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய சந்தோஷம். ஏன் இப்போ வந்து ரசூல்லா ஒரு பைத்தியக்காரனவே நம்ம நிரூபிச்சிடலாம். ஏன்னா ஒரே இரவுல யாருமே வந்து அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அபூ ஜஹல் வர்றான். என்னண்டு யாராவது ஒரு நபர் ஒரே இரவுல வந்து பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறான். யாருமே வந்து போக முடியாது, இது வந்து நடக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்புறம் என்ன சொல்றான் அந்த அபூ ஜஹல்ன்றவன், உங்களுடைய இந்த நபின்றவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் வந்து ஒரே இரவுல பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு அதுக்கு பின்னாடி வானத்துக்கு போயிட்டு அங்க சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து இது மேல விசுவாசம் கொள்றேன், இது மேல ஈமான் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல வந்து அபூஜஹலுடைய மூக்குன்றது உடஞ்சு போச்சு. அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்திக்ன்ற பட்டத்தை பெறாங்க. சித்திக் அப்படின்னு சொன்ன என்னது, உறுதிமொழி கொடுக்கக்கூடியவர், அதாவது விசுவாசத்தில் மிகவும் உறுதியானவர். எத்தனையோ நபிமார்கள் அவர்களை விட அதிகமாக எனது இபாதத்துக்களை செய்யறவங்க இருந்தாங்க. எத்தனையோ நபர்கள் அவங்க நஃபில் தொழுகைகள் அதிகமாக தொழுகிறனால அவர் சித்திக் கிடையாது. மற்றும் அவர்கள் அதிகமாக நோன்பு வைப்பதாலும் அதிகமாக நன்மை காரியங்கள் செய்ததாலும் அவர் உயர்ந்தவர் கிடையாது. ஆனால் எதுக்கு உயர்ந்தவங்க தெரியுமா, அவங்க சித்திக்ன்றது எதுக்கு பட்டம் பெற்றாங்க தெரியுமா, உடனே அந்த இடத்துல ஏத்துக்குருவாங்க. நபி சொன்னாங்களா அப்படின்னு சொன்னா சமிஅனா வ அதானா, அதுக்கு யோசனையே கிடையாது. உண்மையிலேயே அது நபியுடைய வார்த்தையா, நம்மளுக்கும் அதேதான் நபியுடைய வார்த்தையாக இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளுடைய மூலைன்றது அங்க வேலை செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்களா, இது அப்படிதான் நடக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தையும் ரசூலுடைய வார்த்தையும் ஒண்ணுதான். ஏன்னு சொன்னா வமா யன்திகு அனில் ஹவா இல்லா வஹீ யூஹா, அவர்களுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் என்னது வஹீ, ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வஹீயாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சி கூறுறான். மற்றும் அங்க வந்து காஃபிர்கள் என்ன பண்றாங்க, இதுக்கு நிதர்சனமாக எங்களுக்கு வந்து ஆதாரங்களை கொடுங்க, எங்களுக்கு ஆதாரங்கள் கொடுங்க, நீங்க வந்து பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஆதாரம் என்ன கேட்கறாங்க காஃபிர்கள். அந்த பைத்துல் முகத்தஸுக்கு மொத்தம் எத்தனை பில்லர்கள், எத்தனை தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து உடனடியாக என்ன பண்றான், அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி பைத்துல் முகத்தஸை காமிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே உடனடியாக பதிலையும் சொல்லிடுறாங்க. இரண்டாவது ஒரு போனஸையும் கொடுக்குறாங்க. என்னண்டு, உங்களுடைய பிரயாணத்துல இருந்த ஒரு கூட்டத்தையும் நான் பார்த்தேன், அந்த கூட்டம் வந்து இந்த இடத்துல இருக்குது, இத்தனை நாள்ல மக்காவுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நடக்குது. இப்ப இந்த 2 ஆதாரங்களையும் கொண்டு யாரும் வந்து பேச முடியாத அளவுக்கு வாயடைச்சு போயிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நாளைக்குடைய வரக்கூடிய காலத்துல பயான்ல வந்து நம்ம என்ன பார்க்கணும், இது வந்து இறுதி கட்டம் ஆயிருச்சு. மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போயிடணும். அடுத்த வாரத்துல நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி பேசணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்றால் இந்த சீரத்து நபியுடைய கிளாஸ் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மென்மேலும் எனது கேட்பதற்கும் மற்றும் சொல்வதற்கும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யட்டும் என்று கேட்டவனாக என்னுடைய உரையை உதவி செய்கின்ற. ஆமீன்.